கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஊழியங்கள் சிறப்பாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். நிறைய ஊழியங்கள் இன்றைக்கு நடக்கிறது. நடத்த வேண்டுமே என்று நடத்துகிற பல ஊழியங்களுக்கு மத்தியில் ஜனங்களுக்கு வேண்டும் என்று நடத்துகிற ஒரு ஊழியத்தோடு கூட கர்த்தர் நம்ம இணைத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே பாருங்கள், போன மாதம் மீட்டிங்ஸ் இல்லை, திருநெல்வேலியில் ஆனிவர்சரி ப்ரோக்ராம்லாம் இருந்ததுனால நிறைய பேர் என்கிட்ட சொன்னது ஏதோ பெரிய கேப் ஆன மாதிரி இருக்குது. ஒரு மாதம் இல்லாதது ரொம்ப ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளவு ஆசீர்வாதமாக என்பதை விட ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் அவ்வளவு நெருக்கமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் இந்த அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நீண்ட நாளாய் காத்திருக்கிற, நீங்கள் நீண்ட நாளாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற அவர் நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் அதனுடைய ஒரு உறுதியோடு, அதனுடைய ஒரு வெளிப்பாட்டின் நிச்சயத்தோடு கர்த்தர் இன்றைக்கு உங்களை வார்த்தைகளினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அனுப்புவார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு நம்முடைய சென்னை பட்டணத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய அன்பு போதகரை நம்ம எல்லாரும் ஏகோபித்தவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தர் நம்மத்திலே தொடர்ந்து மகிமைப்படுவாராக. ஆமென். Praise God. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு மாதம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி நம்ம மீட்டிங் ரொம்ப சரியான நேரத்திற்கு துவங்கும். ஆமென். மக்கள் சில பேரால் முன்னாடி வர முடியும்னா ஸோ அவங்க வார்த்தையை கேட்குறது எதுக்கு நம்ம தடை பண்ணுவானே. ஸோ அதனால் நம்ம சரியாக 10 மணிக்கு நம்ம பேசணுன்னா பேச ஆரம்பிச்சிடுவோம். அது மாதிரி ஒரு 11:30க்கு ஒரு பிரேக் இருக்கும், டீ இந்த மாதிரி. தென் திருப்பி வில் ஸ்டார்ட் அகைன். சொல்லப்போனால் இது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி தான். ஒரு 1 டே கான்ஃபரன்ஸ் மாதிரி இதான். அது என்ன பண்ணுறோம், நடத்துகிறோம். 1 டே கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுவோம், 3 செஷன் இருக்கும், 2000 ரூபா ஃபீஸும் இருக்கும். ஆனால் இதில் 2 செஷன், நோ ஃபீஸ், ஒன்லி பீஸ். நிறைய பேருக்கு அதுவே பெரிய பீஸாக இருக்குது. ஆமென். ஸோ அப்படி தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் செய்கிறோம். சென்னை பட்டணத்தில் ஆண்டோடைய கிருபையினால் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் இதை நாம் செய்கிறோம். பட் இந்த ஜேர்னில் இந்த இடத்திற்கு நம்ம மாற்றினோம். இதுக்கு முன்னாடி ஒய்எம்சியில் வச்சோம். சிலர் எங்கள் ஏரியாவுக்கு இது பக்கம்னாங்க. இப்போ ஒய்எம்சிஎல் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன தள்ளி போயிட்டீங்க அப்படின்றாங்க. சென்னையில் எங்கே வைக்கிறதுன்றதே தெரில. அதனால் சென்னைன்னு போட்டுருந்தா வந்துருங்க. அது எங்கே அப்படின்றது இதில் சில நேரத்தில் மக்கள் பாருங்கள், உண்மையிலே சத்தியத்திற்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மக்களை நான் பார்க்குறேன். நாங்களும் அப்படி பயணித்து தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். திருநெல்வேலியிலேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், வர்றோம். ஃப்ளைட்டுக்கு போய் 1.5 மணி நேரத்தில் வந்துடுறோம். காராக இருந்தால் 8லேருந்து 10 மணி நேரம் என்ன பண்ணோம் ஆகும். ஸோ அதனால் சத்தியத்திற்காக பயணிப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு காரியம். அதை செய்யும் ஒரு தலைமுறையாக நீங்கள் எழும்பணும். அதனால் இடம், நேரம் இதெல்லாம் உங்களை தடுக்கக்கூடாது. முதல்ல அதை உடைச்சிருங்க. ஆமென். இந்த இடம், இந்த டைமு அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் எக்காலத்திலும்ன்ற மாதிரி, அது மாதிரி எந்த இடத்துலையும், எல்லா இடங்களிலையும் அப்படின்ற மாதிரி ஆகிடணும். வாய்ப்பு இருந்ததுன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க மீட்டிங்க்கு. பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம சகோதரர் மணிகண்டன் சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அப்புறம் வாணியம்பாடியிலேருந்து அருமை போதகர்கள் கூட்டங்களுக்காக வந்திருக்கிறாங்க. ஆமென். சென்னை. அப்படிங்களா? வெல்கம் பாஸ்டர், வெல்கம் வெல்கம். ஜோலார்பேட்டையா? வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்கெல்லாம் போதகர்கள், அவங்களே நிறைய ஃபெலோஷிப்பு இதெல்லாம் நடத்துகிறவங்க. ஆனால் கூட வார்த்தையை கேட்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் வந்திருப்பது ரொம்ப அற்புதமான காரியம். ஏன்னா இந்த ஊழியத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா,
சபையெல்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லா சபையும் வளமாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இங்கே பிரசங்கிக்கிறோம். ஆமென். அதனால் எங்கள் போதகர்கள் வருகிறாங்க, தொழில் செய்கிறவங்க வர்றாங்க, பல பின்னணியிலிருந்து மக்கள் இங்கே வர்றாங்க. நீங்கள் எந்த பின்னணியில் வந்தாலும் உங்களை முன்னணியில் வைக்கிறது தான் இந்த போதனையின் நோக்கம். ஆமென். அதனால் மற்ற விஷயங்கள்லாம் தூர போட்டுட்டு திறந்த மனதோடு என்ன பண்ணுங்க, வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இன்னொரு டீம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களாம் ஆட் ஆகட்டும். பட் நாம் வார்த்தைக்குள்ளே என்ன பண்ணலாம், போகலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை பெரிதும் வலியுறுத்தி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில். புதுசாக வந்தவங்களுக்காகவும் தொடர்ந்து வர்றவங்களுக்காகவும் அதை ஞாபகப்படுத்திட்டு வார்த்தைக்குள்ளே என்ன பண்ணலாம், போகலாம். பாருங்கள், நான் இந்த கிறிஸ்தவ ஜேர்னியில் நான் கொஞ்சம் வருஷமாக நான் ஆயிடுச்சு அப்படி வந்த நாட்களில் நான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தோல்வியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இயேசுவை ஆண்டவராக அறிந்த பிறகும் வாழ்க்கை தோல்வியாக, வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தது. ஒன்று மட்டும் தெரியும், செத்தா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், செத்தா எங்கே போயிடுவோம், பல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இயேசு வந்தால் இயேசு கூட என்ன பண்ணிடுவோம், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கு காசு இல்லை, அதனால் சீக்கிரமாக போயிடலாமான்ற எண்ணெல்லாம் இருந்துச்சு. இயேசு திங்கக்கிழமைக்குள்ளே வந்துட்டால் நல்லா இருக்குமே, ஏன்னா வாடகை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அவர் வரவே இல்லை. அவர் என்ன பாஸ்டர் பேசும்போது இதோ வருகிறாருன்னு, அப்போ மண்டேக்குள்ளே வந்துடுவாரா சார், வந்துட்டா அப்படியே ஓடிடுவேன் நான், வாடகை கிட்ட கொடுக்க வேண்டியதில்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லைன்னு பார்த்தா ஜீசஸ் வரல. ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறது, அவர் வர்ற வரைக்கும் சாகவும் முடியாது, போகவும் முடியாது, அவரை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ரெண்டு சிக்கலுக்கு நடுவில் தான் நான் இருந்தேன். அப்போ ஆட்கள்கிட்ட போய் கேட்டால் இதுக்கான பதில்கள் பெருசாக எனக்கு கிடைக்கல. என்ன பதில் சொன்னாங்கன்னா, அது அப்படி தான் இருக்கும், பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு என்ன பண்ணிடணும், போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பப்போ ஏதாவது சம்பவம் நடக்கும்போது பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, ஏசப்பா சீக்கிரம் என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாரா சார், கொஞ்சம் எப்படியாவது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஆறுதலாக இருக்கும். ஸோ வருகையை பற்றி நான் நிறைய கேட்டேன், ஆனால் வருமானத்தை பற்றி எதையும் கேட்கவில்லை. அதனால் வருகை பிரசங்கத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆத்திரம் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பிரசங்கிப்பவர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிரசங்கத்தில் எந்த தவறும் இல்லை, இயேசு வருகிறார். ஆமென். பாருங்க, பாலசேகர் பேசியிருக்கிறாரு, அப்புறம் நான் வருகையை பற்றி பேசலன்னு சொல்லக்கூடாது, ஜீசஸ் கம்மிங் சூன் சொல்லிட்டேன்ப்பா, பதிவு பண்ணிட்டேன். ஆமென். அப்போ சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, நம்ம போதனை அவர் வருகையை பற்றி பேசுகிறாரோ அப்படின்றாங்க. இந்த ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் நான், இயேசு வருகிறார் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போயிடும். ஒருத்தர் அவர் பரலோகத்தை பற்றி பேசுகிறாரா அப்படின்றாங்க. கண்டிப்பாக நான் 2 பரலோகத்தை நம்புகிறேன். என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்றீங்களா? புதுசில் அதே தான். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்த பிறகு போகிற பரலோகம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அவரை விசுவாசிக்கிறவங்க இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையே பரலோகம் போல இருக்கு. ஆமென். இயேசு சொன்னார், உமது ராஜ்யம், அதாவது சிலுவை கல்லன் என்ன சொல்கிறான், உமது ராஜ்யத்துக்கு நான் வருவேனாக. அது கல்லனுடைய பிரேயர். உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வரும்போது என்ன பண்ணிக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம், ராஜ்யத்துக்கு நான் என்ன பண்ணணும், வரணும். அது கல்லன். ஆனால் இயேசு சொல்லி கொடுத்தது என்னன்னா, நீ செத்த பிறகு வர்றதெல்லாம் இருக்கட்டும், நீ வாழும்போது உமது ராஜ்யம் வருவதாக. Thy kingdom come, thy kingdom come. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரித்த பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்து தான் ரொம்ப வருஷம் என் மைண்டில் இருந்தது. அப்புறம் தான் சின்ன வயசுலேருந்து இந்த ஜெபத்தை நான் சொல்லியிருக்கிறேன். சிஎஸ்ஐ சர்ச்சி பேக்ரவுண்டில் நான் வளர்ந்ததுனால ஹாஸ்டல்லாம் படித்தோம். அதனால் இது சொல்லுவோம் எப்போவுமே, பரமண்டங்களில் இருக்கிற அப்படின்னு இந்த குருவானவர் சொல்லுவார். அவர் அது மட்டும் தான் சொல்லுவார், பரமண்டங்களில் இருக்கிற அப்படிம்பார். அப்புறம் அமைதியாயிருவார். நாங்கள் எல்லாரும் எங்கள் பிதாவை அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக.
அவர் அடுத்தால அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ இதெல்லாம் இருக்குது, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ என்ன அர்த்தம்? கடவுளுடைய ஐடியா என்ன? நீ செத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா ஆகணுன்றது கடவுளுடைய ஐடியாவாக இருந்தால் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை மரிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பாவத்தை, சாபத்தை, நோயை, தரித்திரத்தை சுமக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன வயசுலேருந்து நான் என்ன கேட்டதுன்னா, அங்கு கண்ணீர் இல்லை, அங்கு கவலை இல்லை, அங்கு கரண்ட் பில் கட்ட தேவையில்லை, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இங்கே அது இருக்குது, அதுக்கு கடவுள் உதவுவார்ன்றது என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. அப்புறம் தான் இந்த மேத்யூவில் வாசித்தது பார்த்தா போட்டுருக்குது, உங்களுடைய ராஜ்யம். ஓ, நம்ம ராஜ்யத்துக்கு போகிறது ஒன்று, ராஜ்யமே நம்மளை தேடி வருதுறது இன்னொன்று. Thy kingdom come. ஆமாம். அப்புறம் தான் புரிஞ்சுது heaven on earth. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு 2 பரலோகம், இரட்டத்தனையான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னார. அது என்ன? உங்க சாவுக்கு அப்புறம் பார்க்கறது ஒன்று, இயேசு செத்ததுனால பார்க்கறது ஒன்று. இப்போ நீங்க நல்ல வாழ்க்கையை பார்க்கறதுக்கு நீங்க சாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எனக்காக செத்தாருன்றத விசுவாசிங்கன்னா இந்த பூமியிலே நல்ல வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நல் வாழ்க்கை இங்கே இப்பொழுதே இயேசுவை விசுவாசிக்கிற எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒன்றும் சத்தியத்தில் முரண்படவே இல்லை, விடுபட்ட சத்தியத்தை பேசுகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது முரண்பாடு இருக்கா? நான் பரலோகம் இல்லைன்னா இப்போ இல்லை இயேசு மரிக்கலைன்னா இல்லை அவர் உயிரோடு எழும்பலன்னா அது தவறான உபதேசம். என்ன தவறு சொல்லுங்க, என்ன தவறு? தவறான உபதேசம்ன்றாங்க. என்ன தவறான உபதேசம்? என்ன தவறு? இயேசு மரிக்கலைன்னு சொல்லலை, இயேசு எலும்புலன்னு எதுவும் சொன்னோமா? இல்லை இயேசு வரமாட்டார்னு சொன்னோமா? கண்ணியின் வயிற்றில் அவர் பிறக்கவில்லைன்னாங்களா? என்ன எதுவும் மாற்றினாங்களா? ஒன்றுமே மாற்றலை. சொல்ல மறந்த கதை. நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க, அது பைபிள்ல இருக்குது. இவங்களுக்கு என்னன்னா, இவங்க சொல்லாததுனால இப்ப யாராவது வந்து சொன்னா அது தவறு. அது எங்க இருக்குது? இருக்குது, இங்க தான் இருக்குது. நானும் ரொம்ப வருஷம் பார்க்கல, ரொம்ப வருஷம் படிக்கல. ஆனா கர்த்தர் கண்ணை திறந்த போது, ஆகாரின் கண்ணை திறந்தார் இல்லையா? ஆகார் வந்து துருத்தியில் இருக்கிற தண்ணி செலவாயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்கிறா. அவர் என்ன சொல்றாருன்னா, துருத்தி போடுமா, அங்க ஊற்றே இருக்குது. ஆமா, கையில ஆபிரகாம் கொடுத்தது செலவாய் போயிடுச்சு, ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது. ஆமா, அது ஊற்றுமா, இது வெறும் தண்ணி பாட்டில். இப்போ நீ கூட உங்களுக்கு தருவாங்க சாப்பிடும் போது, இது பண்ணும் போதோ, அவ்வளோதான், அது பாட்டில். ஆனால் மனுஷன் வந்து தண்ணி பாட்டில் தான் கொடுக்க முடியும். கர்த்தர் நீர் ஊற்றுகளை உங்கள் வாழ்க்கையில் தர முடியும். ஆமா, அதுதான் கடவுள் தரத்துக்கும் மனுஷன் தரத்துக்குமான வித்தியாசம். ஆனால் இந்த அம்மாவுக்கு இது தெரியாமல் இது என்ன பண்ணுது? அழுதுட்டு இருக்கு. நம்மளும் பாருங்க, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், சகோதரியே உன் மூக்கு சிந்துதலையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்னு என்ன பண்றோம்? சொல்றோம், நல்லது தான். ஆனா தன் நீரூற்று அங்கே தான் இருந்துச்சு. அந்த அம்மா அது தெரியாமல் அழுதுட்டு இருந்துச்சு. கர்த்தர் இப்ப நீரூற்ற உண்டாக்கல, கர்த்தர் கண்ணை திறந்தார். அப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில தொடர்ந்து நீங்க கேட்கக்கூடிய நம்முடைய செய்திகள் இல்லாததை கொண்டு வர்றது இல்லை, இருக்கிறத பார்க்க வைக்கிறது. ஆமா, இல்லாததை கொண்டு வர்றது இல்லை, இருக்கிறத பார்க்க வைக்கிறது. பாலசேகர் புதுசா ஏதோ பேசுறாரு, புதுசா பேசலையே, அதே ஒருத்தர் சொல்றாரு அது ஃபாரின் சரக்கு அப்படின்றார். எத்தனை பழம் இது வச்சு நமக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? இது ஃபாரின் சரக்கு அப்படின்றாங்க. இந்த பாட்டில் நான் வாங்கிட்டு வந்தேன் ஃபாரின்ல இருந்து, சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க பாருங்களேன். ஐயா, இது பைபிள் சரக்கியா? இது பைபிள்ல இருக்கியா? ரொம்ப நாளா இருக்குது.
ஆனா என் கண் அதை காணவில்லை, என் காது அதை கேட்கவில்லை, என் இருதயம் அதை உணரவில்லை. ஆனால் நமக்கோ தேவன் தமது ஆவியினால் அதை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் வந்து சத்தியத்தின் தெளிவை நமக்கு கொடுத்து நம் கண்ணை திறக்கும் போது, ஓ, நல் வாழ்வு இந்த பூமியில இருக்கிறது, வெற்றியுள்ள வாழ்வு இந்த பூமியில இருக்கிறது, செழிப்புள்ள வாழ்வு இந்த பூமியில இருக்கிறது, ஜெயமுள்ள வாழ்வு இந்த பூமியில இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். அப்ப யோசித்து பாருங்க, இது ஒரு அறியாமை தான். எனக்கு ரொம்ப வருஷமா தெரியாது. உபவாசம் தெரிஞ்சது, கண்ணீர் தெரிஞ்சது, அர்ப்பணிப்பு இருந்தது. ஆனால் அந்த அற்ப பணம் இல்லை. அதனால் என் அர்ப்பணிப்பை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. அர்ப்பணிப்பு இருக்குது, ஒரு 5 கிலோ அரிசி தாங்கன்னா, தம்பி அர்ப்பணிப்புக்கெலாம் அரிசி தர முடியாது. அப்போ யோசித்து பாருங்க, இந்த பூமியில் நல்லா வாழ ஒரு வழியை வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். நம்ம ஒரு செய்தி வந்து காம்ப்ளிகேட் ஆனதெல்லாம் கிடையாது, குழப்பமே கிடையாது, ரொம்ப தெளிவு. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்கள் நல்லாவை, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகும்படி கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை உங்களுக்கு தரும்படியா. ஆமென். எங்க 1000 மடங்கு அங்கே போன பிறகா? அங்கே இல்லை, எல்லாம் சொல்லுங்க இங்கே, எல்லாம் சொல்லுங்க இங்கே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தாழ்ச்சி அடையன்னா எங்க? ஆனால் அந்த சங்கீதம் எப்போ படிப்பாங்க தெரியுமா? ஆள் போயிடும், தூக்கிட்டு போவாங்க, அப்போ படிப்பாங்க. இருக்கும்போது படிச்சிருந்தா அவர் போயிருந்திருக்கவே மாட்டார்ல. நான் பார்த்த ஒரு சாவு வீட்டில் படிக்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா நான் இனிமே தான் அவர் தாழ்ச்சி அடையாமல் இருக்க போறாரு. ஐயா, ஆளே போயிட்டார. இந்த சங்கீதத்தை இருக்கும்போது படிச்சிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பார்ல. புரியுதா உங்களுக்கு? ஐயா, உன் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்ப சத்துரு என்ன பரலோகத்திலே இருக்கிறான்? சத்துரு எங்க இருக்கிறான்? என் பக்கத்து வீட்டிலே இருக்கிறான்றீங்களா? சில பேர் என் வீட்டிலே இருக்கிறாங்கன்ற அந்த மாதிரி இருக்கிறீங்க. எங்க சபையிலே இருக்கிறாங்க பாஸ் அப்படின்றீங்களா? சத்துருன்னா என்ன? உங்களை அழிக்க நினைக்கிற பிசாசின் வல்லமைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்க தலையை அபிஷேகம் பண்ணி, ஆமென், கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை கீழாக்காமல் மேலாக்கி, ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால். அப்போ என்னை தோற்கடிக்க நினைக்கிற மனித சக்திகள், என்னை தோற்கடிக்க நினைக்கிற பிசாசின் சக்திகளுக்கு நடுவில் கடவுள் என்ன பண்றாரு? இந்த பூமியில இவனை அழிக்க நினைச்சல, இவனை உயர்த்தி காட்டுறேன் பாரு, என்னை வாழ வச்சு காட்டுறேன் பாரு, இவனை உயர்த்தி இவனை மேலாக்கி நான் காட்டுறேன் பாரு. ஆமென். அப்போ இந்த 23 சங்கீதம்லாம் அப்போ எங்க நிறைவேறும் நினைக்கிறீங்க? பரலோகத்தில்ன்றீங்களா? பரலோகத்தில் போய் நிறைவேற போற வார்த்தையே பரலோகத்திலே போய் படிச்சுக்க வேண்டியதானே. ஆனா கர்த்தர் சொல்றார், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா வருது, then you will make your way prosper and then you will have good success. அப்போ சக்சஸையும் ப்ராஸ்பரிட்டியையும் கர்த்தரை நம்புற பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே வைத்திருக்கு. ஆமென். இதான் ரொம்ப அடிப்படை. இந்த அடிப்படையில் பைபிள் பார்த்தோன்னா ரெண்டுமே புரியும். பரலோகமும் இருக்கு, பூமியிலையும் ஒரு பரலோகம் இருக்கு. ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க, வானத்தின் நாட்கள் பூமியில் இருக்குமா? பழைய ஏற்பாட்டில் ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? வானத்தின் நாட்கள் எங்க இருக்குமா? பூமியிலே இருக்குமா? அப்படின்னா அர்த்தம், இயேசு எப்போ இறங்கி வந்தாரோ, நான் சொல்லட்டுமா, பரலோகத்தில் இருந்த நல்வாழ்வு இந்த பூமிக்கு இறங்கி வந்துடுச்சு. ஆமென். அவரை விட பெரிய நன்மை எதுவும் கிடையாது. ஆமென். அந்த பெரிய நன்மை இறங்கி வந்துடுச்சு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்கன்னா சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உங்கள் உரிமை. இட் இஸ் யுவர் ரைட்ஸ்.
நீங்க தோல்வியிலையும் பயத்திலையும் தேவையிலையும் கவலையிலையும் உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை எதிர்க்க நினைக்கிற அத்தனை சக்திகளையும் தோற்கடித்து ஜெயமுள்ள வெற்றியுள்ள பெருக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஆமென். இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றீங்கன்னா பழைய கதையும் நான் சொன்னேன். அறியாமை பாருங்க, நான் வந்து வாலிப நாட்களில் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு மும்பை பட்டணத்தில் இருந்தேன். நான் ஒரு 13 வருஷம் மும்பையில் இருந்தேன். அப்போ அந்த தம்பி நல்லா ஜோம் பண்ணுவாப்புல எல்லாம். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸில் பைசா கொடுக்காத யாருன்னு பார்த்தா அதுலேயும் தம்பி பேர் தான் இருக்கும். யார் இந்த ஜெபம் பண்ணுற தம்பி தான் தரலையா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா, ஆவிக்குரிய ரீதியில் பெருசாக காமிக்கப்பட்ட நான் உலக காரியங்களில் ஞானமாகவும் இல்லை வளமாகவும் இல்லை. பாருங்க, இது கர்த்தருக்கு ஒரு பெரிய இழுக்கு. இது கர்த்தருக்கு ஒரு பெரிய கனமான விஷயமே கிடையாது. அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறது கர்த்தருக்கு ஒரு பெரிய பெருமை மரியாதை. ஆமென். வேற எது கர்த்தருக்கு பெருமையை தரும்? நான் உன்னை கீர்த்தியும். ஏன் உங்களை வச்சாலே கர்த்தருக்கு அது. எங்க வைப்பேன்? எங்க வைப்பேன்? நீ வெட்கம் பட்ட இடத்துல. ஆமென். ஓ மகாலா பிரசேடலே பிரேக்கெட் லேப்ர ஹோ சென்டலா பிரேக்கெட். எப்படி சொல்றா பாருங்க, நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலே. ஆமென். எங்க உன் தலை குனிஞ்சிச்சு, எங்க வெட்கப்பட்ட? கடவுள் சொல்றாரு, நான் குறிச்சு வச்சிருக்கேன், நீ மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன். அதே இடத்துல அதே ஜனங்க நடுவுல உன் தலையை உயர்த்தி, உன் தலைமுறையை உயர்த்தி. ஆமென். ஆமென். ஷான்டாலா பிரேக்கெட் லேப்ர ஹான்டாலா பிரேக்கெட். ஆமென். ஆமென். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும். அப்போ வேதத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வெறும் நித்தியமானவைகள் அப்படின்றதே நம்ம யோசித்தரக்கூடாது. அதாவது நித்தியமானதுன்னா என்ன, மறுமைக்கானது தான் அப்படின்னு யோசித்தரக்கூடாது. அதுவும் இருக்கு, மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கு, அதே நேரத்தில் இன்மைக்குரியதும் நிறைய இருக்கு. பாருங்க, இப்போ நான் சிலர் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பேசுகிறாங்க. சிலர் இன்மையே பேசிகிட்டு இருப்பாங்க, இதை விட்டுருவாங்க. சிலர் வந்து அங்கேயே பேசுவாங்க, இங்கே விட்டுருவாங்க. இதுதான் பேலன்ஸ் டீச்சிங். ஆமாம். ஏசு எப்படி சொல்கிறார் பாருங்க, மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். பேதுரு கேட்குறான், எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னாடி வருகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். நல்ல கேள்வி தான். கிறிஸ்தவத்தில் அப்படி கேட்குறதே கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன கிடைக்கும் என்றா நினைக்கிறாய் அப்படின்னா அதுக்கே ஒரு பிரசங்கம் ஓடிடும். எதையுமே நீ இது கேட்கவே கூடாது, கத்தரா பார்த்து தருவார் அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு ஜபம், எதுக்கு ஒன்றுன்னே தெரில. கத்தரா பார்த்து தரதா இருந்தால் நேரம் எல்லாருக்கும் தந்திருப்பார்ல. அப்போ இது வரைக்கும் எனக்கு வராத காரணம் கத்தரா அப்படின்னா நிறைய பேர் கத்தர் மேலே கோபமாக இருக்கிறாங்க, ஏன் எனக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டு. இவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடறாங்க. ஜனங்களுக்குள்ள எவ்வளோ குழப்பத்தை கொண்டு வருது பாருங்க. கத்தர் தராதது எதுவும் இல்லை, நம்ம எடுக்காதது தான் நிறைய இருக்கு. ஆமென். He gave his only begotten son Jesus. அவர் வந்து தன் சொந்த மகனே எனக்காக கொடுத்து விட்டார். அவர் தராதது எதுவும். நான் அறியாமையினாலும் நான் புரிஞ்சுக்காதனாலும் நம்ம எடுக்காம நிறைய இருக்குது. ஆமென். பாருங்க, அப்போ என்ன, அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னாடி வர்றவங்க என்ன கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஏசு சொல்கிறாரு, இங்கே பாரு, என் நிமித்தம், என் சுவிசேஷத்து நிமித்தம் நீ இதெல்லாம் விட்டுருக்குற, உனக்கு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. 100 வீடுகள். எவ்வளவுங்க? எல்லாம் பேசலாமா? ஜீசஸ் வாடகையே கொடுக்க முடியாமல் இருக்கிறோம், ஆனால் அவர் எத்தனை வீடுன்றாரு? அது ஒரு ஊழியக்காரனுக்கு 100 வீடு தேவையா? யோசித்து பாருங்க. நம்மளா இருந்தால் ஜீசஸை பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி பேசலாம்? இப்போ நம்பர் 1 ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் யாராக தான் இருந்திருப்பாரு? ஜீசஸ் தான். நானாவது ஒரு நல்ல வீடை கட்டுங்க அவ்வளோதான் சொல்லியிருக்கிறேன், அவர் 100ன்றார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் ஜீசஸ் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. ஆடம்பரமாக பேசுகிறாருங்க ஜீசஸ், 100 வீடுன்றாரு, நிலங்கள்ன்றாரு அப்படின்னு கோவச்சுப்பாங்க. பாருங்க, இப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது. எஸ், ஐ நீட் தட் வேர்ட். இன்னைக்கு நான் பேசுறேன் இப்பொழுது.
உன் சொல்லட்டுமா? நீ காலையில் bless you pastor. ஆமென். bless you pastor. bless you pastor. ஊழியக்காரங்களுக்கே முதல்ல வந்துருச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க இப்பொழுது. நல்லா சொல்லுங்க இப்பொழுது. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் என்னைக்கோ செய்ய போறதை நான் சொல்ல வரல. ஆமென். இப்பொழுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க இப்பொழுது. இன்மையிலே. நல்ல சவுண்டா சொல்லுங்க இப்பொழுது. இன்மையிலே. ஆமென். பாருங்க, இன்னைக்கு ஒரு மைய வச்சு அனுப்ப போறேன். அந்த மைக்கு பேர் இன்மை. ரொம்ப நாளா நமக்கு ஒரு மை வச்சாங்க. என்ன மை? மறுமை. அந்த மை மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் சொல்வது உண்மை. இயேசுவின் பிரசங்கம் பாருங்கய்யா. நாளைக்கு செத்த பிறகு இதே பேசிட்டு இருந்தா எப்படி? போர் அடிச்சிரும் பாருங்க மக்களுக்கு. அவர் அந்த மாதிரி போரிங்கான ஒரு மெசேஜ் அவர் வந்து கொடுக்கல. அவர் மெசேஜ் என்ன தெரியுமா? அங்க பாருங்க, now in this time. ஆமென். லேண்ட் வேலைலாம் ஏறி போச்சு, தங்க வேலைலாம் ஏறி போச்சு. ஏறும்போது தான் வாங்குவோம். ஆமென். ஏறும்போது நான் வாங்குவேன். ஏறும்போது நீங்க வாங்குவீங்க. குறையும் போது அல்ல, இறங்கும் போது அல்ல. ஆமென். ஆமா. இப்போ எப்படி வாங்க முடியுது? இது கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆமென். ஆமா. மற்ற நேரம் வாங்குறது வேற, இந்த நேரமும் என்ன வாங்க வைப்பார். ஆமென். பணம் உங்களுக்கு நிறைய வரும்னா அது ஃபைனான்சியல் ப்ராஸ்பெரிட்டி. ஆனா இயேசு இங்க என்ன சொல்றாரு? அநேக தாய் தகப்பன் சகோதரர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய ஆட்களையும் நான் உனக்கு தருவேன், பொருட்களையும் தருவேன். ஜனத்திரள் பணத்திரள். ஆமென். 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 நிறைய ஆட்கள் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா அது ரிலேஷனல் ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். எல்லாமே இருக்கு. செழிப்புனா எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் இருக்கு. பணம் மட்டும் இருக்கு, வேற எதுவும் இல்லை, அது செழிப்பு இல்லை. அது வெறும் ஃபைனான்சியல் ப்ராஸ்பெரிட்டி. ஆனால் நம்ம சொல்றது என்னன்னா எல்லாமே ஆட்கள் இருக்காங்க, பொருட்கள் இருக்கு, நிலம் இருக்கு, தயவு இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, நிம்மதி இருக்கு, எல்லாமே வாழ்க்கையில் இருக்குது. வெல்பீயிங் இன் எவ்ரி ஏரியா. ஆமென். So prosperity means it's not just money, it is many. Amen. It's not just money, it is many. எல்லாம் சொல்லுங்க, it is many. பிரியமானவனே, உன் ஆத்துமா எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, எல்லாவற்றிலும். ஆசீர்வாதத்தை பேசுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க எப்படி இருங்க? சுகமாயிருங்கள். ஆமென். எல்லாத்துலயும் நல்லா இருக்கணும். ஆமென். எல்லாத்துலயும் நல்லா இருக்கும். யாக்கோபுல வாசிக்கிறோம் பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவராயும். உங்களுக்கு தெரியுமா, தியாலஜிக்கல் ஸ்டடி படி புதிய ஏற்பாட்டில் முதல்ல எழுதி வெளியே வந்த புத்தகம் யாக்கோபுடைய நிருபம். மேத்யூ, மார்க், லூக்லாம் வரதுக்கு முன்னாடி இதுதான் முதல்ல வந்துச்சு, யாக்கோபு. காஸ்பல்ன்றதுனால அதை முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஆனால் முதல்ல முந்தி எழுதப்பட்ட புத்தகம் எது? யாக்கோபு. அதுதான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் லிவிங் பற்றி முதல்ல மக்களுக்கு கொண்டு வரணுன்ற நோக்கத்தோடு முதல்ல என்ன புக்கு கொண்டு வர்றாங்க? யாக்கோபு. பின்னாடி வச்சிருக்கிறதுனால லேட்டாக படிப்பீங்களா இருக்கும். ஆனால் முதல்ல வச்சுட்டாங்க. அதில் வர்ற வார்த்தையை பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். ஆமென். பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவனாய் வாழ்வது என்னை குறித்த தேவனுடைய மாறாத பரிபூரண சித்தம். ஆமென். இந்த மனசுல வைங்க. இதை வைக்கும் போதே உங்க பாடி ஆரோக்கியமா. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், get ready for supernatural healing in these places. ஆமென். சரீரத்தில் இருக்கிற நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த சத்தங்களை கேட்கும் போது அது மறைவதாக
வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன், உன் வாழ் நாளை பூரணமாக்குவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின்படியே சரத்தின் நோய்களிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் சரங்களிலே வெளிப்படட்டும். ஆமென். சோ வாழ்க்கையில எல்லா பக்கமும் பார்த்தா ஆரோக்கியமான சரீரம், நிம்மதியான குடும்பம், ஆமென், நிறைய நண்பர்கள், சகோதரிகள், ஆமென், நிலங்கள், வீடுகள் எல்லாமே எனக்கு இருக்கு. பழைய வசனம், எல்லாரும் தெரிஞ்ச வசனம், சிங்கக்குட்டிகள் அவ்வளவுதான், ஒரு நன்மை கூட குறைவுபடும். You lack nothing. You lack nothing. Amen. Amen. Hallelujah. Amen. Ora kebre mantele breakete. Amen. You lack nothing. Amen. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் குறைவுபட. நம்புறீங்களா? இதுதான் கிறிஸ்டியன் லைஃபுக்கான இட்ஸ் a right metaphor about Christian living. பாருங்களேன், இந்த பிக்சர் மாறிடுச்சுன்னா உங்க ஃபியூச்சரே வேற மாதிரி ஆயிடும். முதல்ல அடையிறீங்கன்றது ரெண்டாவது, முதல்ல இந்த பிக்சரை உள்ள வைக்கணும். சரியான காட்சியை உள்ள வைக்கணும். என்ன காட்சி? நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனாய் இராமல் பூரணராய் நிறைவுள்ளவனாய் நான் வாழ்வது என்னை குறித்த தேவனுடைய மாறாத சித்தம். இதுதான் இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா இதுதான் எனக்கு கடவுள் வச்சதுன்றது உங்க மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உள்ள நுழைய ஆரம்பிச்சிடும். ஆனா இதுதானே சொல்லலன்னு வைங்களேன், பெறுவது ரொம்ப கஷ்டம். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணிக்கிறாங்க? ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று வரைகிறாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? நானும் ப்ளூ கலர் இருக்குன்னு நினைச்சேன், கடைசியில் பார்த்தா அது ப்ளூ கலர்ல இல்லை. இந்த ஃப்ளைட் கிராஷ்லாம் ஆகுது, என்ன சொல்றாங்க? என்ன பாக்ஸு? பிளாக் பாக்ஸ்ன்றாங்க. ஏதோ கருப்பாக எடுத்து பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்கு. என்னடா அதை ப்ளூ பிரிண்ட்றீங்க, ப்ளூவாகவே இல்லை. இதை பிளாக் பாக்ஸ்ன்றீங்க, இது என்ன கலரில் இருக்கு? ஆரஞ்சு கலரில் இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ ப்ளூ பிரிண்ட் முதல்ல என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட். எல்லாம் சொல்லுங்க ப்ளூ பிரிண்ட். எல்லாம் சொல்லுங்க மெட்டஃபர். சொல்லுங்க உருவகம், காட்சி, படம், கனவு. ஆமென். தெளிவான சித்தம். இது முதல்ல வரணும். இது வராம என்டர் ஆக முடியாது. முதல்ல என்ன வரணும்னா, கடவுள் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, குழப்பமே இருக்கக்கூடாது. கடவுள் எனக்காக அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன, என் சபைக்காக, என் தொழிலுக்காக, என் எதிர்காலத்துக்காக கர்த்தர் சொன்னது இது. இந்த காட்சி மட்டும் தெளிவா வந்துருச்சுன்னா அப்புறமா அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். எரேமியாவே நீ என்ன காண்கிறாய்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் என்ன காண்கிறீர்கள்? எல்லாம் அடைச்சிருக்கிற மாதிரியே காண்கிறாயா? எல்லாம் ஊத்தி மூடிக்கிற மாதிரியே காண்கிறாயா? நீ என்ன காண்கிறாய்? ஆண்டவர் கேட்கிறார், எரேமியாவே நீ என்ன காண்கிறாய்? அவன் சொல்றான், ஒரு வாதுமை மரத்தை நான் பார்க்கிறேன், ஒரு பானை அப்படி பொங்கி வழிகிறத. என்ன காட்சி பாருங்களேன். நமக்கு சட்டி காலியாகிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். கர்த்தர் காமிச்சார், எல்லாம் எம்டியாவே தெரியுது. அது காட்சி ரொம்ப முக்கியம். என்ன காட்சி உள்ள இருக்குது? மன சித்திரம், மனப்படம் ரொம்ப முக்கியம் உங்க மனதில். அப்ப எதுக்கு வார்த்தையை பிரசங்கிக்கிறோம்? வார்த்தை ஏன் தரப்படுது? வார்த்தையை பேச பேச உள்ள கனவுகளும் விருப்பங்களும் காட்சிகளும் வந்துடும். காட்சி வந்துடுச்சுன்னா அடுத்தது சாட்சி தான். ஆமா, வாதுமை மரத்தின் கிளையை நான் காண்கிறேன் என்றான். நீ கண்டது சரியே, என் வார்த்தையை. அப்பனா வார்த்தை எப்போ நிறைவேறும் தெரியுமா? கரெக்டா பாத்தீங்கன்னா நிறைவேறும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சரியா பாத்தீங்கனாலே வார்த்தை நிறைவேற ஆரம்பிச்சு. இப்போ ஒண்ணுமே நிறைவேற மாட்டேங்குது. ஏன்னா நீ கண்டது சரியில்லை எரேமியா. நீ எதையோ பார்த்துட்டு இருக்கிற. நீ கரெக்டா பாரு. கரெக்டா பார்த்த நான் கர்த்தர் சொல்லுவார், நீ பார்த்தது சரியே, என் வார்த்தையை
தீவிரமாய் தீவிரமாய் நான் நிறைவேற்று. டாக்டர் சொன்னதை பார்க்காத, நான் சொன்னதை பாரு. ஆமென். உன் வியாதி சுகமாகும், நீ ஆரோக்கியமா இருப்ப, நீ படுக்கையிலிருந்து எழுந்து நடப்ப. ஆமென். நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பாய். ஆமென். இப்போ என்ன காட்சி? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் சொல்லுங்க, உங்க காட்சி தான் உங்க சாட்சியை உண்டாக்கும். Your picture decide your future. Amen. What you see is very important. Amen. Everything is inside out. எதுவுமே எப்படி நடக்குது? எதுவுமே இந்த உலகத்துல ரெண்டு முறை நடக்குது. முதல்ல உள்ள, அப்புறம் வெளியில. இருக்கீங்களா? இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, இன்சைட் அவுட். ஆமென். உங்க உலகம் முதல்ல கர்த்தருடைய வார்த்தையினால நிரம்பி ஒரு செழிப்பான காட்சியை, நம்பிக்கையான காட்சியை, நல்ல எதிர்பார்ப்புகளை உள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வெளியில உள்ளதெல்லாம் பார்க்க கூடாது. வார்த்தையை கொண்டு உள்ள பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் a matter of time. கடவுள் சொல்றாரு, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்று. No more delays. வாழ்க்கையில தாமதம் இருக்காது. ஆமென். ஆமா, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் தான். ஆமென். வேகம் தான். ஆமென். நீங்க யோசிக்காத விதத்தில் அது வேகமா நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இன்னும் கீழே போங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் உண்டாகி, அவர் நீ காண்கிறது என்ன? பொங்குகிற பானையை. எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? பொங்குதா? நிரம்பி இருக்கிற அக்கௌண்ட்டை பார்க்குறீங்களா? ஆமென். வாரி வாரி கொடுக்கிறத பார்க்குறீங்களா? ஆமாலா சாச்சாலா. புதிய வீடுகளை கட்டி திறப்பதை பார்க்கிறீர்களா? உங்கள் சபை நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறீர்களா? ஆமென். நீங்கள் பார்ப்பதை சுதந்தரிப்பீர்கள். It's a spiritual law, my friend. இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். நம்ம ஆட்களுக்கு இது தெரியுது இல்லை பாருங்க. நம்ம ஆட்கள் என்னத்தையாவது பார்த்துக்கிட்டு ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, ஐயா ஒன்று பார்த்தேயா அப்படின்றாங்க. என்ன? ஒரு எரும மாடு விரட்டிக்கிட்டே வருதுயா, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றாங்க. ஒரு பாம்பு கொத்த வர்ற மாதிரியே பார்த்தேயா அப்படின்ற. நீ கண்டது தவறு. அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற முடியுமா? நீ யோசித்து பாருங்க. இதுக்காக கர்த்தர் ஒரு எரும மாடை அனுப்பி நீ பார்த்ததெல்லாம் நான் நிறைவேற்ற என்னத்துக்காகும்? இவங்க பாருங்க, முதல்ல பாருங்க, செழிப்புன்றது வெளியில ஆரம்பிக்கிறது இல்லை, இன்சைட் அவுட். உள்ள எதுவும் இல்லாட்டா கூட, எதுவும் வெளியில இல்லாட்டா கூட, உள்ளுக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஜெயிக்கிறவன். ஆமென். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆமென். இது உள்ள ஸ்ட்ராங் ஆக 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 கம்ப்யூட்டர்ல பிக்சர் வரைஞ்சு முடிச்ச உடனே என்ன பண்றீங்க? பிரிண்ட் அவுட். அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ நீங்க உள்ள நினைச்சதுக்கெல்லாம் பிரிண்ட் அவுட் கொடுத்தா என்ன ஆகும்? அவுட்டு. உள்ள இப்போ ஓடுற காட்சிக்கெல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்தா என்ன ஆகும்? அவ்வளோதான். அம்புட்டும் வேற காட்சியா ஓடுது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் கண்டதை கேட்டு கண்டதை பார்க்கக்கூடாது. வார்த்தை. ஆமென். சரியான பிரசங்கங்கள், நல் வார்த்தைகள் இதெல்லாம் கேட்கணும். கடவுள் சொல்றாரு, அந்த நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். கடவுள் பாருங்க வெயிட் பண்ணிடுறாரு. இது என்னத்தெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்குது. இது கரெக்டானதை பார்க்கட்டும், கரெக்டானதை நம்பட்டும், அப்புறம் பாரு நான் எப்படி அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு. ஆமென். கம்ப்யூட்டரில் உள்ள நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்னதுதான்? பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ள பார்த்தது அப்படியே வரும், மாறாமல் அப்படியே வரும். ஆமென். இன்னைக்கு நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் உள்ள பாருங்க. கடவுள் அதான் கேட்குறேன், நீ என்ன பார்க்குற? என்ன நீ பார்க்குற? ஆண்டவரே நான் பார்க்குறேன், நல்ல பொங்குகிற பானையை பார்க்குறேன். ஆமென். ஏன்னா உள்ள ஓடுகிற இது எல்லாமே என்னதுன்னா ப்ரொஃபெட்டிக் பிக்சர்ஸ். எல்லாம் சொல்லுங்க ப்ரொஃபெட்டிக் பிக்சர். நல்ல சவுண்டா சொல்லுங்க ப்ரொஃபெட்டிக் பிக்சர். உங்க வாழ்க்கைக்கான தீர்க்க தரிசன படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். இதுதான் நான் கட்ட போற சபை. பாருங்க,
காசு தேவையில்லை. ஆமென். அதுக்கு விசுவாசம் தான் வேணும். ஆனால் அது அப்படியே இருக்காது. சில பேருக்கு பாருங்களேன், இப்போ பாருங்க, நாங்கள் திருநெல்வேலியில் 100 கோடிக்கு கட்ட போகிறோம். ஆமென் ஆமென். ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் இது மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன், இது மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன். அத்தனையும் நிறைவேறி இருக்குது. ஒன்று கூட தரையில் விழலை. ஆமாம். அப்போ இப்பவும் நான் ஒன்று பார்க்குறேன், இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு நான் ஒன்று பார்க்குறேன். ஐ ஹாவ் அ ப்ரொஃபெட்டிக் பிக்சர். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ஒரு தீர்க்க தரிசன வரைபடம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஆமாம். அதை பாருங்க, அந்த காட்சியை பாருங்க. ஆமாம். உங்க பிள்ளைகளின் நல்ல எதிர்காலத்தை பாருங்க. ஆமாம். உங்க வாழ்க்கை செழிக்கிறத பாருங்க. உங்க சரீரம் ஆரோக்கியமாய் மாறி எழுந்து ஓடுறத பாருங்க. ஆமாம். பைபிள்ல போட்டிருக்குது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை விரும்பி. ஆமென். நிறைய பேர் ஜீவனை வெறுத்துட்டாங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சிட்டாங்க. வெறுத்து அப்புறம் ஊர்ல 50 பேர் அவனை வெறுத்துறாங்க. இல்லைங்க, ஜீவனை விரும்பி. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை விரும்பி. நான் நல்ல நாட்களை பார்க்க போறேன். ஏன் சினிமாக்காரன் ஜெயிச்சிடறான், சபை ஏன் தோத்து போறது தெரியுமா? அவன் சொல்றான், ஒளிமயமான. எங்க தெரியுது? உள்ளத்துல. நம்ம ஆளுகள் கூப்பிட்டு என்ன தெரியுது, இருட்டா இருக்கு, யாரோ லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க, கரண்ட் போன மாதிரியே இருக்குது, இருட்டு கொடவுன் மாதிரியே இருக்குதுன்னா அவன் ஏன் ஜெயிக்கிறானா? அவனுக்கு கடவுளை தெரியல, ஆனா வாழ்வதற்கான விதி தெரியுது. ஒன்றை அடைவதற்கு முன்பாக அதை முன்பாகவே பார்க்க வேண்டும் என்கிற ரகசியத்தை அவர்கள் அறிந்ததனால் ஜெயிக்கிறார்கள். ஆமென். சபைக்கு இது கத்துக்கல. சபை தான் நல்லா இருக்கிறத பத்தியே பேசினாலே இவங்க சண்டைக்கு வராங்களே. வந்து விட்டார் சுக வாழ்வு பிரசங்கியார் அப்படின்றாங்க. அப்ப என்ன வாழ்வு பேசணும்னு நீ சொல்றீங்க? கர்த்தர் உன்னை சபிப்பார், நீ விளங்காம போயிருவ, இதே பேசுவா? சில பேர் இப்படி பேசினா அது ஒரு எச்சரிப்பின் பிரசங்கம் அப்படின்றாங்க. என்னங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எங்கேயாவது இந்த எச்சரிப்பு நச்சரிப்பு எனக்கு பிரியம் இருக்கிறாரா? ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவரே அதை சொல்லும் போது சபிக்க வந்தவனே வாய் அப்படியே திருப்பி என் ஜனத்தை ஆசீர்வதின்ட்டு. கடவுள் பாருங்க எப்படி இருக்கிறார் பாருங்க. இப்படி ஒவ்வொரு சண்டையும் நம்ம பிரசங்கியார்களின் வாயை கர்த்தர் திருப்பினா ரொம்ப நன்றா இருக்கும். ஜனங்க நல்லா ஆயிடுவாங்க. ஆமென். ஜனங்க நல்லா ஆயிடுவாங்க. ஆமென். யோசித்து பாருங்க, உங்களுக்கு புரியுதா எப்படி வாழ்க்கையில காரியங்கள் நடக்கிறது? எப்படி வாழ்க்கையில வாழ்க்கையின் ரகசியமே இதுதான். எல்லாம் சொல்லுங்க, காட்சி. ஆமென். அப்ப அவன் சொல்றான், ஒளிமயமான எதிர்காலம் எங்க தெரியுது? என் உள்ளத்துல தெரியுது, நான் பார்க்கிறேன்றான், என் மனசுல அது தெரியுதுன்றான். நம்ம ஆட்கள் பாருங்க இதை கத்துக்காம இருக்கிறாங்க. ஆனா வேத வசனம் முழுவதும் பாருங்க இந்த மென்டல் பிக்சரை குறித்து, இந்த ப்ரொஃபெட்டிக் பிக்சரை குறித்து வேத வசனம் பேசுகிறது. இப்போ யோசேப்பு எப்படி இருப்பான்ற பிக்சரை அவன் ஒரு 16 வயசு இருக்கும் போதே உள்ள போட்டார் பாருங்களேன். தட்டியா விசில் போடியா, காப்ரா ஹான்டலா பிரேக் இட், லேப்ரா ஹான்டலா பிரேக் இட், ஆலா பிரேக். ஆமென். யோசேப்பு எப்படி இருப்ப? என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். வாட்ஸ் a picture? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிக்சர். இட்ஸ் a prophetic picture. அது ஒரு தீர்க்க தரிசன படம். எல்லாம் சொல்லுங்க, தீர்க்க தரிசன படம், தீர்க்க தரிசன காட்சி. ஆமென். ஆனா நடக்கிறதெல்லாம் அதுக்கு ஏதுவா நடக்குதுன்றது இல்லை, மாறாதான் நடக்குது. இப்போ சில பேருக்கு என்னன்னா காட்சி இருக்கும், ஆனால் 2-3 பிரச்சனை வந்த உடனே ஒருவேளை அந்த விழுந்து கிடக்கிற அரிக்கட்டு தான் நம்ம போல, நம்ம தப்பா பார்த்துட்டோம் பிரதர் அப்படின்னு டப்புன்னு மாத்திடுவாங்க. அது பண்ணக்கூடாது. உன் அரிக்கட்டு. ஆமாம். எப்படி சொல்றான் பாருங்க, நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது.
எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. ஆமென், ஆமென், ஆமென். மாக்கா லாப்ர ஹாண்டலா பிரேக்கெட். ஹalleluya, ஹalleluya, ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. அப்போ உயர்வை வெளிப்படையா பார்க்கறதுக்கு முன்னாடி உயர்வை எங்க பார்த்தான்? எல்லாம் சொல்லுங்க, உள்ளத்தில். உள்ளத்தில், நல்லா சொல்லுங்க, உள்ளத்தில். ஆமென். உள்ளத்துல பார்க்கறான். எதை பார்க்கறான்? என் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கும். ஆமென். இன்னைக்கு உங்க எதிர்காலம் எங்க ஆரம்பிக்கு தெரியுமா? உங்க உள்ளத்துக்குள்ள இருந்து ஆரம்பி. ஆமா, லாக்கா சாச்சா லாக்ர மாண்டலா பிரேக்கெட். ஆமென், ஆமென். உங்க மனசுல இன்னைக்கு பாருங்க. ஏன்னா கொஞ்ச நாள்ல அதான் நடக்கும். கொஞ்ச நாள்ல அதுதான் நடக்கும். இது எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். பொருளாதாரம், ஆரோக்கியம், சபை வளர்ச்சி, எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். The principles works in every area. பாலங்கிச்சோ பெரிய சபையினுடைய ஒரு பெரிய இது கூட்டம் உள்ள லட்சோபலட்ச மக்கள் கொண்ட ஒரு பெரிய சபை கட்டுறதுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த ரகசியத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தார். நீங்க வேணா, if you want deep more, you can read the book The Fourth Dimension. தமிழ்ல வந்து நான்காம் பரிமாணம். நான்காம் பரிமாணம் கரெக்ட் தானேயா? நான்காம் பரிமாண வளர்ச்சி. பரவாயில்ல. இங்கிலீஷில் படிச்சீங்கன்னா ஃபோர்த் டைமென்ஷன், தமிழ்ல நான்காம் பரிமாணம். அது படிப்படி அவர் பாருங்க, அதில் சொல்றாரு. அவர் வந்து ஒரு கொஞ்சம் பேர், 4-5 பேர் இருக்கும்போதே 1,00,000 பேர் இருக்கிறத பார்த்துட்டாரு. ஒரு குடிசையில் இருக்கும்போதே அதை பார்த்துட்டாரு. ஆமென். சொந்த இடம் இருக்கும் போதே பார்த்துட்டாரு. அப்படியே பார்த்தாரு பாருங்க, பார்த்த மாதிரி ஆயிட்டு. இந்த பிரிண்டிங் பிரஸ்ல எல்லாம் முதல்ல இந்த டைன்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அச்சு. கரெக்டாடா? அச்சு டை பண்ணுவாங்க. அது பண்ணிட்டா அப்புறம் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ இதுதான் முதல்ல. அப்போ உங்கள் உள்ளத்தில், உங்கள் மனசில் உங்கள் ஃப்யூச்சரை குறித்து, உங்கள் சபை, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பிஸ்னஸ், உங்கள் பொருளாதாரம், ஏன் உங்கள் ஆரோக்கியம், ஆமென், இப்போ இருக்கிற நோயெல்லாம் இனி இருக்காது. ஆமாம். நீங்கள் இன்னும் எங்கே மாறுவீங்க? ஆமாம். என் பழைய ஃபோட்டோ பாருங்க, நான் அதை விட இன்னும் எங்க ஆகிட்டே இருக்கேன். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடையும். கழுகளை போல. எஸ், கழுகளை போல. இப்போ ஏன் இந்த கழுகை சொல்ல? இது ஒரு பிக்சர். உங்களுக்கு புரியுதுங்களா? கழுகு மாதிரி நீ ஆயிடுவேன்றார் கடவுள். பாருங்க, ஒரு காட்சியை தரார். நான் அப்படி ஆவனா, அப்படி நடப்புமா அப்படின்ட்டு. நான் அந்த கழுகுன்னு சொல்லிட்டு கழுகை பார்த்துட்டு இருக்கிறேன். என் வீட்டுக்கே கழுகு வந்துடுச்சு. பார்த்தீங்களா? அவங்க நம்மளும் உள்ள பாருங்க. அது எப்படிங்க? உண்மையிலங்க அந்த வேர்டு வந்து இட்ஸ் பிகேம் ஃப்ளஷ். அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி. ஒரு நாள் பார்த்தா கழுகு வந்து நிக்குது வீட்டில். த இயர் ஆஃப் ஈகிள் அப்படின்னா ஈகிள் வந்து நிக்குது எங்க வீட்டில். பாருங்க, இப்போ பெரிய கூண்டு பண்ணி அந்த கழுகு உள்ள வச்சு நாங்கள் இப்போ கழுகு வளர்த்துட்டு இருக்கிறோம். திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா வாங்க சார். உங்களுக்கு வந்து வேதத்தின் மகத்துவம் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா எவ்ரி மினிட் அற்புத உலகத்தில் நீங்கள் வாழ்வீங்க. எவ்ரி மினிட்ஸ். ஆமாம், இட்ஸ் a miracle. the minutes of miracles. ஆமாம். கர்த்தர் சொன்னதை மட்டும் அப்படியே நம்ப, அதை செய்ய நீங்க தயாரா இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், இங்க இருக்கிற சில பேர் 1000 கோடிக்கு அதிபதியா இருப்பீங்க. நமக்கு இதெல்லாம் சொல்லல. நமக்கு வந்து என்ன, நமக்கு வந்து கஷ்டப்படணும் பிரதர், அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கனவு காணணும் பிரதர், அதை சபை சொல்லல. ஆனா அப்துல் கலாம்னு ஒரு ஆள் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? சபைலாம் அதை பற்றி கனவு இதெல்லாம் என்ன தெரியாது. அவர் தான் சொன்னார். அவர் சொல்றாரு, சின்ன பையனா இருக்கும் போதே நான் பார்த்தேன் அப்படின்றாரு. பார்த்தது நடந்துடுச்சு. ஆமா. இப்போ இதெல்லாம் எங்க இருக்குது? இஸ் இன் யுவர் பைபிள். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் வேதம் சொல்லுகிறது.
ஆமென். அப்போ யோசேப்பு இளைஞனா இருக்கும்போதே அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு கனவு, ஒரு காட்சி. என்ன காட்சி? என் அரிக்கட்டு நிமிரும், சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணுது? எல்லாம் வணங்குது. நான் எல்லாரும் என்ன சோர் பண்றாங்க. நான் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், ஒரு தலைவனாக நான் இருக்கிறேன், ஆளுகிறவனாக இருக்கிறேன், சிங்காசனத்தில் அமருகிறவனாக இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டான் பாருங்களேன், இதெல்லாம் பார்த்துட்டான். அப்போ முதல்ல பார்ப்பது. ஆமென். நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? நீங்க பார்ப்பது மாறினால் உங்கள் பாதை மாறும், உங்க வாழ்க்கை மாறும். ஆமென். இது சுகத்துக்கு பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியும். 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன சொல்றா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் என்ன பண்ணுவேன்? தொடுவேன். தொடும்போது நான் என்ன ஆயிடுவேன்? அதை அவள் தன் உள்ளத்தில் எண்ணி கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, எண்ணிக்கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, எண்ணிக்கொண்டு. ஆமென். அப்பனா அவ போய் தொடறதுக்கு முன்னாடியே அவளுக்குள்ள ஒரு மென்டல் இமேஜ், ஒரு ப்ரொஃபெட்டிக் பிக்சர் வந்துடுச்சு. என்ன ப்ரொஃபெட்டிக் பிக்சரு? இயேசுவின் வஸ்திரத்தை என்ன பண்ணுவேன்? நான் டச் பண்ணுவேன். டச் பண்ணும்போது என்ன ஆயிடுவேன்? அப்போ சுகமாகிறத என்ன பண்ணிட்டா? முன்னாடியே பார்த்துட்டா. ஆமென். சார், இயேசு பின்னாடியே போறது முக்கியம் இல்ல, முன்னாடி பார்க்கிறது முக்கியம். கொஞ்சம் பேர் பின்னாடியே தான் போனா, ஆனா ஒண்ணுமே பார்க்கல. ஆனா இந்த அம்மா பின்னாடி போறதுக்கு முன்னாடி. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எண்ணி. எல்லாம் சொல்லுங்க, எண்ணினால். எல்லாம் சொல்லுங்க, எண்ணினால். அப்ப என்ன அர்த்தம்னா, சுகம்ன்றது நீங்கள் எண்ணும் போது அது பிறக்கிறது. Hallelujah. Amen. Amen. See yourself through the word of God. I am healed by his stripes. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நான் சுகமானேன் என்பதை பார்க்க துவங்குங்கள். உங்க சுகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில இயேசு சம்பாதித்து வச்சிட்டாரு. இப்ப என் வேலை அதை பார்ப்பது. எப்போ நான் அதை பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன். அப்பொழுது என் பாடியில் அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். என்ன? நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன். புரியுதா? எங்க இருக்குது ஒளிமயமான எதிர்காலம்? இந்த பெண்ணுக்கு தெரியுதா? சில பேர் ஐயோ சினிமா சொல்லிட்டார, இது எப்படி சரியான கூட்டமா இருக்குமோன்னு உட்காந்துருக்கீங்க. சார், எப்பொருள் யார் யாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. யார் சொன்னான்னு? நல்லதா இருந்தா எடுத்துக்கோங்க. அதுக்காக அங்கே போய் நல்லதை படிக்க போகிறோன்னே போங்கன்னு நான் சொல்ல. சும்மா அப்படி போகிற வழியில் நமக்கு என்ன தவிர்க்கவா முடியுது? எல்லாம் வரதான் செய்யுது. பாருங்கள், உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. எல்லாம் சொல்லுங்கள், உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. எல்லாம் சொல்லுங்கள், உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. அப்போ சுகம் நிஜமாய் சரீரத்தில் வெளிப்படுவதற்கு முன்பு சுகம் எங்கு துவங்கினது? எல்லாம் சொல்லுங்கள், எண்ணத்தில். ஆமென். சரி, அப்போ சுகம் ஆரம்பிக்கிறது எங்க? எண்ணத்தில். ஆமென். எண்ணத்தில்ன்றாங்கல்ல, சொல்லுங்க, எண்ணத்தில். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், எனக்கு என்ன தடனே தெரியல அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன தடை தான். நிறைய பேர் கேட்பாங்க ஒரே லைன்ல பதில், எனக்கு என்ன தடை. அதான் ஏன் என்ன தடை? உன் எண்ணத்துல தான் தடை இருக்குது. அந்த தடையை உடைச்சா you can see. ஆமென். ஆமென். அப்போ எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. இப்போ இந்த கதையெல்லாம் நீங்க படிக்காமலே இருந்திருப்பீங்க. 12 வருஷம் பெரும்பாடல சுரிக்கு சுகத்தை தந்தீரே தந்தீரே, அதெல்லாம் தெரியுது. இட்ஸ் a principles, it's a pattern for success and prosperities. ஆமென். ஆமென். வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, எண்ணிக்கொண்டு.
That's a power of thinking. எல்லாம் சொல்லுங்க, power of thinking. இந்த எண்ணத்தின் வலிமையெல்லாம் சபை பேசுறது இல்லை, கார்ப்பரேட் உலகம் பேசுது. They will speak the power of subconscious mind. அவங்களாம் பைபிள்ல இருந்து எடுத்து தான் பேசுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஜோசப் மர்ஃபி அப்படின்ட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன் அந்த புக், த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். ஜோசப் மர்ஃபின்னு ஒருத்தர் எழுதினது, ஒரு சைக்காலஜிஸ்ட் எழுதினது. சைக்காலஜிஸ்ட் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்த்தா அவர் ஃபுல்லாக பைபிள் இருந்து சொல்கிறார். ஐ டேக் தட் பிரின்சிபல்ஸ் த்ரூ த பைபிள் அப்படின்றார். வேத வசனத்திலிருந்து இந்த தத்துவத்தை நான் கற்றுக்கொண்டேன்றார். ஆமென். ஆனா சபை பாருங்க, இது என்றது, இது வந்து உன் சட்டை என்ன இதுல பேசிட்டு இருக்கு. என்ன கலர் சட்டை போட்டிருக்க சார்? உள்ளத்தை பற்றி வேதம் பேச நீங்கள் இன்னும் உடையே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. எண்ணத்தை பற்றி வேதம் பேச நீங்கள் வண்ணத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. உன் முடி என்னாச்சு? முதல்ல முடிவு நல்லாவட்டும். உங்க பிரசங்கம் இன்னும் முடியையே தாண்டலையே, உங்க பிரசங்கம் இன்னும் சட்டையே தாண்டலையே. பாருங்க, வாரம் வாரம் முடிக்கு ஒரு பிரசங்கம், சட்டைக்கு ஒரு பிரசங்கம். இன்று சபை ஆராதனை முடிந்தது. ஏதோ ஒரு பையன் வெட்டாம கொஞ்சம் வந்திருப்பான், அவனுக்காக ஓல் சர்வீஸும் நடக்கும். அதுக்கு அவனை கூப்பிட்டு தனியாக சொல்லியிருக்கலாம், தம்பி கொஞ்சம் அப்படி பொண்ணுக்குன்னு பார்க்கணும்ல அப்படின்னு ஏதாவது கூப்பிட்டு அவனுக்கு அப்படி சொன்னீங்கன்னா வெட்டிட்டு வந்திருப்பான். அதை விட்டுட்டு ஒரு சண்டே சர்வீஸே காலியாயிரும். இதில் சிலருக்கு முடியே இருக்காது. அவங்க இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, இதை போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் நாள் முழுவதும். எனக்கு அதுக்கும் நான் தொடர்பு எல்லைக்கு வெளியே. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஏன் பின்தங்கி இருக்கிறோம்? நம்ம ஏன் முன்னேறல? நம்ம சபைகள், நம்ம மக்கள் எல்லாம். ஏன்னா எல்லாமே இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எண்ணத்தில். ஆமென். வாழ்க்கையில என்ன தடை இருக்கு? இனி மறக்காது. ஆமென். என்ன தடை? உங்கள் எண்ணம் தான் தடை. அதை உடை, புது சரித்திரம் படை. ஆமாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை கார்பரேட்டில் போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறான். ஆனால் நம்ம ஆட்கள் இது சரியா, இவர் கள்ள பிரசிங்கயா நல்ல பிரசிங்கயா? பாருங்க, நான் மூச்சை கொடுத்து பேசிகிட்டு இருப்பேன். நான் அவங்களுக்கும் பேசுகிறேன், நான் கம்பெனிக்கு பேசுகிறேன், லீடர்ஸ்க்கு பேசுகிறேன், எல்ஐசி பீப்புளுக்கு பேசுகிறேன், எல்லாருக்கும் பேசுகிறேன், பேமெண்ட் வாங்கிட்டு. அவன் இதெல்லாம் எங்கேருந்து சார்? எல்லாம் பைபிள்லேருந்து. முடிஞ்ச உடனே பைபிளும் வாங்கிடுறான், அவன் ரட்சிக்கவும் பட்டுறான். Its origin is from the word of God. இதோடைய துவக்கம் வார்த்தையில் இருக்குதுயா. இதை தான் ஏன் வேதவசனம் சொல்லுதுன்னா, பைபிள் எங்கே வாங்கணும் சார்ன்றான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம வந்து எங்கே நம்மளை வந்து சிலுவையில் அடிக்கிறதே யார் தான்? எல்லாம் நம்ம யூதர்கள் தான். அது மாதிரி நம்ம ஆள்கள் பாருங்க, இது எப்படி, இதை நம்பலாமா அப்படின்ட்டே இருக்கிறாங்க. இன்னும் இவ்வளோ 100 வசனம் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஒரு மனிதன் தன் எண்ணத்தை மாற்றினால் வாழ்க்கையை மாற்றலாம். That's a Bible message. ஆமாம். The greatest psychological books ஒருத்தர் வெளியே எழுதினார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் இப்போ வரைக்கும் டாப். As a man thinketh அப்படின்றது அந்த புத்தகத்துடைய பேர். ஜேம்ஸ் ஆலன் அப்படின்ற மிகப்பெரிய சைக்காட்டிஸ்ட் எழுதின புக்ஸ் அது. As a man thinketh அப்படின்ற புக். அதை அடிச்சுக்கிறதுக்கு எந்த புக்குமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு புக் எழுதினார் அவர். இந்த புக் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, the great king and wealthy and wise man King Solomon says, as a man thinketh, so is he. Amasanda lakata. மிகுந்த ஞானியும் ஐஸ்வர்யவானும் செல்வவானுமா இருக்கிற ஞானவான் சாலமோன் சொல்லுகிறார், ஒரு மனிதனின் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆமென். I take that thought from the Bible. பைபிள் சொன்னதை உலகம் எடுத்துக்கிடுச்சு.
சபை எடுக்க விட்டுடுச்சு. என்ன ஒரு பரிதாபம் பாருங்க. எப்படி யூதர்களுக்கு ரட்சிப்பை அவர்கள் தள்ளி புறஜாதிகளுக்கு வந்ததோ அதுபோல கிறிஸ்துவின் மூலம் சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்களை சபை ஏற்றுக்காதனால கார்பரேட் ஏற்றுக்கிட்டு அவன் பெரிய பெரிய பில்டிங் கட்டி கோடி கோடியாக சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான். நம்ம ஆளுகளை லேண்டு வாங்க துட்டு இல்லையே. ஏதாவது புறம்போக்கு இடம் கிடக்கிறதா? யூ மீன் வேஸ்ட் லேண்ட்? எஸ். இப்படியே ஏயா இந்த எண்ணத்தில் சரியான பதிவை நீங்க வச்சீங்கன்னா கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்கும். ஆமா பாருங்க, நான் வந்து சும்மா மேலோட்டமாக தான் காட்டுறேன், இன்னும் டீப்பாக இருக்குது. அடுத்த செஷனில் பேசுகிறேன், கவனிச்சிட்டே வாங்க. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் பேசுனது விளங்குது? எல்லாம் விளங்குச்சா? விளங்குதா? இது என்ன தடை இருக்கா? ஸ்பெஷலாக உங்கள் மண்டையில் கை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சரி, சுகம் எங்கே ஆரம்பிக்கு? எல்லாம் சொல்லுங்க. எண்ணத்தில். எண்ணத்தில்னா உலக மனுஷனுக்கு இல்லாத ஒன்று நமக்கு இருக்கு. அது என்ன தெரியுமா? அவன் எண்ணத்தை எண்ணி சுகத்தை நம்புவான். ஆனால் நமக்கு இயேசுவின் கல்வாரி, இயேசுவின் பாடுகள், வாக்கு தத்தங்கள், வேத வசனங்கள், இது எல்லாவற்றையும் வைத்து நீங்கள் நானும் எண்ண முடியும். ஆமே. விளக்கு எரியணும்னா என்ன பண்ணும்? இப்போ அவனுக்கு தெரியுது this is powerful things, பட் இதுல என்ன ஊத்துறது? நமக்கு பாருங்க, அவருடைய தழும்புகளாலே, இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகம் ஆனேன். நோய்களில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நீங்க திங்க் பண்ண முடியும். இது எண்ணி பாருங்க, சரீரம் அப்படியே புதுசாக ஆரம்பிக்கும். ஆமா, லிட்டரலா உங்க பாடி ரினியூ ஆகுங்க. ஆமா, புதுசாகும், மறையும், நோயெல்லாம் மறையும், கட்டிகள் எல்லாம் கரையும் இயேசுவின் நாமத்தினால். ராகமா ஷாகா சாலா பிராகா சாலா பிரேக் இட். ஆமென், ஆமென். அப்போ எல்லாம் சொல்லுங்க, தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. ஆமென். அப்போ சுகம் எங்க ஆரம்பிக்கு? எல்லாம் சொல்லுங்க, எண்ணத்தில். எல்லாம் சொல்லுங்க, ப்ரொஃபெட்டிக் பிக்சர். எல்லாம் சொல்லுங்க, தீர்க்க தரிசன காட்சி, தீர்க்க தரிசன படம். அப்போ முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றது தானே தீர்க்க தரிசனம். நம்ம ஊர்ல நடந்த பிறகு சொல்லுவாங்க நான் சொன்னதுன்ட்டு, அது வேற. ஒருத்தர் சொன்னார், இந்த அலை இலையா எனக்கு சுனாமி வர்றதுக்கு முன்னாடியே காட்டினாரியா அப்படின்றார். இவர் இங்க பாத்தீங்கன்னா அவன் முன்னாடியே பார்க்குறா, நான் சுகம், என் வியாதி எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கட்டும், டாக்டர் என்ன வேணாலும் ரிப்போர்ட்டு சொல்லியிருக்கட்டும், ஆனால் நான் தொட போறது அவருடைய சரீரத்தின் வஸ்திரத்தின் ஓரத்தை. இதை நீங்க கம்யூனியன்ல பிராக்டிஸ் பண்ண முடியும். அவ வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டா, நீங்க சரீரத்தையே. இந்த ஸ்பார்க் அடிக்கிற நிமிஷம் உங்க பாடி ஹீல் ஆக ஆரம்பிச்சு. when you take communion, ஆமென். யோசித்து பாருங்க, சட்டையை தொட்டவளுக்கே சுகம்னா சரீரத்தை தொடுகிறவர்களுக்கு தொடுறது மட்டும் இல்ல, you eat the body of Christ. தொட்டாலே பாயும்னா நான் இயேசுவின் சரீரத்தை உண்ணுகிறேன். நான் லாப்ரஹாண்டா லாப்ராகட்டா லிபோஹோ சட்டா லாப்ராகட்டா லேகேனமா செடலே பிரேக். இப்போ நீங்க வேற மாதிரி யோசிக்க முடியும். இப்போ இயேசுவின் சரீர வஸ்து, இயேசு போட்டிருந்த ட்ரெஸ் ஓரத்தை தொட்டாலே சுகம்னா பைபிள் இப்போ என்ன சொல்ல தெரியுமா? நம்மள பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்பனா என்ன தெரியுமா? உங்களை யாராவது தொட்டா சுகமாயிருவாங்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா? நீ காலையில எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ காலையில I impart that grace, I impart that anointing. உங்களை தொடுகிறவர்கள் சுகம் அடைவார். Amen. Because you are the body of Christ. Amen.
ஆமென். யாராவது வியாதியாக இருந்தால் சொல்லுங்க. ஸோ ஜபம்லாம் கிடையாது, என்ன தொட்டாலே நீ சரியாயிருவேன். எப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் ஐ ஆம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நான் இயேசுவின் சரீரமா இருக்கிறேன். ஆமென். அவர் தலை, நான் சரீரம். He is the head, I am the body. ஆமென். சாலா மார்க்கெட். ஆமென். ஆமா. இப்போ இது இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி தெரியணும், அப்பதான் யோசிக்கவே முடியும். ஆமென். ஓ இப்படி இருக்குதா, இப்படி ஒரு மேட்டர் இருக்குதா, அப்போ யோசித்து பாருங்க, இது திங்க் பண்ணுங்கன்றேன் நான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எண்ணிக்கொண்டு. ஆமென். அப்போ சுகத்தை எண்றதுக்கு இங்கே நிறைய இருக்குது பாருங்களேன். என்ன இருக்குது? அவருடைய தழும்புகளால். அப்போ கம்யூனியன் டைமில் பாருங்க, மக்கள் வந்து நிறைய நேரத்தில் பாருங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். கம்யூனியன் டைமில் ஜீசஸை நினைக்கிறதே இல்லை. உன் பாவத்தை அப்படின்னாங்களா, அதை நினச்சி முடிக்கிறதுக்கே உன் டைம் ஆயிரும். கம்யூனியன் டைம் ஃபுல்லாக எதுலேயே சரியாயிருது. அப்படியே யோசித்து பாரு, ஒன்று ஒன்றா அறிக்கை பண்ணு. எங்கே அதுக்குள்ள ஒன்று ஒன்றா ரெண்டா மூணா? எப்பா லிஸ்ட்டு பெருசாக இருக்குப்பா, கொஞ்சம் டைம் கொடு. என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? என்ன போட்டு வாங்குன்னு வாங்க போகிறாங்க. எப்படி பாருங்க. அது பாவத்தை. இட் இஸ் நாட் a time to remembering sin, it's a time to remembering savior. ஆமென். ஆமென். அது பாவத்தை நினைவு கூறும் நேரம் அல்ல, பரிகாரியை நினைவு கூறும் நேரம். இயேசுவே சொல்லிட்டாரு என்ன நினைக்கணும்ட்டு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்னாரா இல்லையா? நம்ம ஆட்கள் அந்த பாயிண்டை விட்டுட்டு மீது எல்லாமே பார்ப்பாங்க. அவர் சிம்பிளா சொன்னார், என்ன நினைச்சாலே போதும், வாழ்க்கை சூப்பராயிரும். இருக்கீங்களா இன்னைக்கு காலையில? அப்படியே என்ன ஃபோர்ஸ்ல வருதோ அதே ஃபோர்ஸ்ல வாங்கிக்கோங்க. இன்னைக்கு காலையில என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ரிமெம்பர் மீ. என்ன நினைச்சாலே சுகம். பக்கத்துல பா சொல்லுங்க, நினைத்தாலே சுகம். ஆமென். சொல்லுங்க, நினைத்தாலே இனிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, நினைத்தாலே சுகம். சொல்லுங்க, இயேசுவை நினைக்கும் போதே சுகம். ஆமென். When you remember Jesus, amen, he died for your sin, he took your sickness, amen, he took your poverties, amen. Just remember that. என் மரணத்தை நினைவு கூறுங்கள். ஆமென். என் மரணத்தை நினைவு கூறுங்கள். என்னுடைய டெத்தை நினைச்சு பாரு. உனக்காக நான் பட்ட காயத்தை எண்ணி பாரு. சிந்தின ரத்தத்தை யோசிச்சு பாரு. இதெல்லாம் திங்க் பண்ணி நீ எடுக்கும் போது the power will flow your body and mind. Amen. Amen. When you think, the power will flow. எல்லாம் சொல்லுங்க, நினைக்கும் பொழுது வல்லமாய் பாய்கிறது. Amen. சூப்பர் நேச்சுரல் உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சரீர பிரகாரமாக கொண்டு வர்றதுக்கு இருக்கிற சென்டர் பாயிண்ட் உங்களுடைய திங்கிங். யுவர் மைண்ட் இஸ் a gateway for supernatural kingdom. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதை சரீர உலகத்துக்கு கொண்டு வர தேவன் பயன்படுத்தும் கருவி உங்கள் மனது, உங்கள் ஆத்துமா, உங்கள் சிந்தனை. ஆமென். ஸ்பிரிட்ல இருக்கிறது எப்படி பாடியில வரும்? ஸ்பிரிட்ல இருக்கிறத மனசு யோசிச்சா அது பாடியில வரும். இருக்கிறீங்களா? ரொம்ப வேகமா போறேனா? எல்லாம் சொல்லுங்க, அனைத்து ஆசீர்வாதங்களும் என் ஆவியில் இருக்கிறது. அப்பனா என்னத்தனா, ஆவினா என்ன உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட இருக்கிறதே உங்ககிட்ட வர மாட்டேங்குது. ஏன்? எண்ணம் ஆவியில் இருப்பதை யோசிக்காமல் வெளியில என்ன இருக்கு அதை யோசிக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. எல்லாமே எங்க இருக்கு தெரியுமா? உங்க அக்கௌண்ட்ல, உங்க ஸ்பிரிட்ல தான் இருக்குது. யூ ஆர் பிளெஸ்ட் ஆல்ரெடி. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, I am blessed, I am healed, I am prospered. ஆமென். எல்லாம்
எல்லாம் வந்துடுச்சு. எங்க இருக்கு? இஸ் இன் யுவர் ஸ்பிரிட். ஆமென். இப்ப ஸ்பிரிட்ல இருக்கிறது பிசிக்கலா எப்படி வரும்? இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, மைண்ட், சோல். அதனால தான் உன் ஆவியில் இருப்பது போல் நீ இருப்பாய் அப்படி சொல்லல, உன் ஆத்துமா வாழ்வது போல. ஏன்? ஏன்னா ஆவியில எல்லாம் இருக்குது. ஆனா ஆவியில இருக்கிறத உங்க மனசு எந்த அளவுக்கு எடுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறதோ அந்த அளவுக்கு பாய ஆரம்பிக்கும். Because the Bible says, as a man thinketh, so is he. Amen. எல்லாம் சொல்லுங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் அவள் இருக்கிறாள். அவனா இருந்தானே அவளா இருந்தானே. ஆமென். அவனுக்கும் அதான், அவளுக்கும் அதான். ஆமென். ஆமென். As a man thinketh. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எண்ணுகிறபடியே நினைக்கிறபடியே. ஆமென். இது புரியணும் பாருங்களேன். கடவுளை நான் நம்புறேன், கடவுளே 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 அப்படி இல்லை. கடவுள் சொல்றாரு, கடவுளே கடவுளேன்றதுலாம் இருக்கட்டும், நான் சொல்றதை செய்கின்றார். என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கத்தாத, கொஞ்சம் நான் சொல்றத கேளு. ஆண்டவரே வெயிட்பா, எப்போ பார்த்தா ஆண்டவரே நீ என்னை போட்டு உளிப்பிட்டு இருக்காத. உன் உள்ளத்துல இதை வை, உன் மனசுல இதை வை, இதை நீ நினை. பணம், செல்வம், பிஸ்னஸ் எல்லாம் எங்க இருக்குது? இந்த உலகத்தில் இருக்குது. பரலோகத்தில் இருந்தா போட போறாரு, எல்லாமே இங்க இருக்குது. ஆனா உங்ககிட்டயே வர மாட்டேங்குது. அதற்கேற்ற எண்ணம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சொல்லித்தர போறேன். அதான் நான், எனக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை. டக்குன்னு பாருங்க, இந்த ஒரு செஷன் முடிய போகுது. எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்கள். பாருங்க, இந்த கனெக்ஷன் எப்படி நம்முடைய எண்ணங்களுக்கும் செல்வங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க. சுகத்துக்கு, செல்வத்துக்கு, பல விஷயங்களுக்கு இதுதான் பைப், இது வழியாக தான் பாயுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஆமென். இதை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜனத்திரளும் வரும், பணத்திரளும் வரும். ஆமென். வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். சாதாரணமான ஒரு வார்த்தையை நீங்கள் நீ கேட்கல. ஆமென். அற்புதமான காரியம். நான் தான் சொல்ல, 100 பிரசங்கெல்லாம் கேட்காதீங்க, ஒரே பிரசங்கத்தை 100 வாட்டி கேளுங்க, சூப்பர் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் எனக்கு ஒரு வாட்டியில் ஏறாது, திருப்பி திருப்பி ஏற்றணும். புரியுதா உங்களுக்கு? பைபிள் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். எல்லாம் சொல்லுங்க, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள். எல்லாம் சொல்லுங்க, நினைவுகள். அப்புறம் பதறுகிறவனுடைய நினைவுகள் எதுக்கு ஏதுவாகுது? இப்போ சிம்பிள், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நினைவுகள் செல்வத்துக்கோ அல்லது நினைவுகள் தரித்திரத்துக்கோ ஏதுவாக முடியும். பைப்பை எங்க சொருவுறீங்களோ அந்த தண்ணி பாயும். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க, நினைவுகளுக்கும் செல்வத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போ உலக மனுஷன் இதை கண்டுபிடிச்சிட்டான். அவன் என்ன சொல்றான்? think and grow rich. என்ன சொல்றான்? நம்ம ஆட்கள் work hard, இதான் சொல்லியிருக்கிறாங்க. அவனுக்கு முதல்ல தெரிஞ்சிடுச்சு. அது நெப்போலியன் ஹில் அப்படின்ற ஒருத்தர் எழுதினார் அந்த புத்தகத்தை, திங்க் அண்ட் க்ரோ ரிச். 150 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் பெரிதும் வாசிக்கப்பட்ட புத்தகம் அது. பாருங்க, நீங்கள் நிறைய புக்ஸ் சொல்லியிருக்கிறேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச், நெப்போலியன் ஹில். அவரும் இங்கேருந்து தான் எடுத்துருக்கிறார். எல்லா பயிலும் இங்கேருந்து எடுத்து பெரிய ஆயிட்டாங்க. ஆனால் ஓனரு அப்படியே இருக்கிறாங்க. ஏதோ நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு அதே தான். அந்த மூஞ்ச ஒரு வாட்டி கண்ணாடியில் போய் பார்த்து வந்துருங்க. கடவுள் சொல்றார், என் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சார், ஞான சுரங்கம் உங்க கையில் இருக்குது சார். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க, எப்படி போட்டிருக்கு பாருங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள். எல்லாம் சொல்லுங்க, நினைவுகள். பணத்தை எது கொண்டு வருது?
எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்கள். ஆமென். மனம் தரும் பணம். எல்லாம் சொல்லுங்க, மனம் தரும் பணம். புரியுதா உங்களுக்கு? மனம் தரும் பணம். இது எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்குது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும். எல்லாம் சொல்லுங்க, செல்வத்துக்கும். உன் திங்கிங்க மட்டும் வேத வசனத்தின்படி கரெக்டா வச்சா பணம் கொட்டுன்னு கொட்டும். வியாபாரம் வேற லெவல்ல நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். பாருங்க, நான் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறேன்னா, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நதி போல ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா அதை எடுத்துக்கிற பாத்திரம் தான் நிறைய பேர்கிட்ட இல்லை. அதை எடுத்துக்கிற பாத்திரம் தான் உங்க எண்ணம். எப்படி கோரிக்கணும்னே தெரியல. பார்த்துக்கிட்டே அவனுக்கு நடக்கு, இவனுக்கு நடக்கு, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. கீழ் வீட்டில் வாங்கிட்டான், மேல் வீட்டில் வாங்கிட்டான், என் வீட்டில் தான் வாங்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஐயா, இது அப்படி கிடையாது. இது புரிஞ்சுக்கிட்டா வித்தியாசமே கிடையாது. இட்ஸ் ஒர்க்ஸ் எவ்ரிஒன், எவ்ரி சிங்கிள் பர்சன்ஸ். ஆமென், ஆமென். எல்லாருக்கும் வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒன்றை தான் பேசிட்டு இருக்கிறோம். பாலசேகருக்கு வேலை செய்யும், இங்க இருக்கிற பவுலுக்கு வேலை செய்யும், யாருக்கு வேணாலுக்கும் வேலை செய்யும். பட்சபாதமே கிடையாது. ஆனா புரிஞ்சுக்கணும், ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள். எல்லாம் சொல்லுங்க, நினைவுகள் செல்வத்திற்கு. உங்க வாழ்க்கை தரித்திரமா இருக்குது காரணம் என்ன தெரியுமா? உலகம் தரித்திரமா இருக்கிறதுனால அல்ல. ஆனா நம்ம ஆட்கள் என்னைக்குமே பேச மாட்டாங்க. என்ன அது, ஊர்ல வேலை இல்லை, மழை தண்ணி இல்லை, வெளியிலேயே பிரச்சனை இருக்குன்னு பேசிட்டு இருப்பான். பேதுரு சொன்னாம் இல்லையா, மீன் கடல்லே இல்லை அப்படின்னு பாருங்க. டேய், கடல்ல அவ்வளோ படைச்சு வச்சவர்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கிறான்? கடல்லே இல்லைன்றான். ஏன் வலையில வரல? என் வலையில வரலன்னா நான் என்ன சொல்லுவேன்? மீன் எங்க இல்லை? கடல்லே இல்லை. சரிங்க, வா. இப்ப வார்த்தையை கொடுத்து, வார்த்தையை கேட்டு, வார்த்தையினால் நிரம்பின பிறகு மைண்ட் மாறிடுச்சு. இப்ப வலைய போடுறான்னா எதுக்கு கூட்டத்துக்கு வரணும்? நான் ஏற்கனவே ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஐ நோ டைம் பிரதர். நீ இன்னும் வலைய போட்டுக்கிட்டே இரு. ஒன்றும் சில பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் வேஸ்டிங் டைம். நோ, இட்ஸ் இன்வெஸ்டிங் டைம். ஆமா, சும்மா வெட்டியா யாருங்க வரல. ஆமா, சில பிள்ளைகள் பயணம் பண்ணி, ரூம் புக் பண்ணி, காசு செலவு பண்ணி வர்றாங்க. நான் சொல்றேன், இது எதுக்கு தெரியுமா? அவ்வளோ ராப்பகலா போட்டு வராதது ஒரு போர்ல வரும். ஆமா, ஆமா. மக்கள் இரவு பகலா பிரயாசப்பட்டு ஊழியத்திலையும் பெருசா பார்க்கல, பிசினஸ்லயும் பெருசா பார்க்கல, அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அது அப்படி வேலை செய்யாது. இது இங்க ஆரம்பிக்குது. It start from yourself. Amen. Success start from yourself. Amen. அது உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது உங்களில் இருந்து தான் துவங்குகிறது. அதனால நான் எழுதின ஃபர்ஸ்ட் புக்ஸே உங்களில் இருக்கும் வெற்றி. நிறைய பேர் கேட்டு ரொம்ப நாளா புக்கு இல்லை. அது நிறைய வாட்டி காப்பி போட்டு 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 எல்லாமே வித்துடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முந்துகிறவர்கள் கிடைக்கும். ஆமென். ஸோ அங்கே போனீங்கன்னா கிடைக்கும். உங்களில் இருக்கும் வெற்றி. கர்த்தர் எனக்கு ஒன்றை புரிய வச்சாரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. எப்பா, உன் வெற்றி எங்கேயும் இல்லை, என் வார்த்தைக்குள்ளே இருக்கு, என்னை குறித்த அறிவுக்குள்ளே இருக்கு. இதை எடுத்து உனக்குள்ளே வச்சேன்னா இந்த உலகத்தில் நான் வச்சதெல்லாம் உன் காலடியில் வந்து விழும். வெள்ளி உன்கிட்ட வரும், பொண்ணு உன்கிட்ட வரும், நிலங்கள் உன்கிட்ட வரும், மனிதர்கள் உன் கையில் வருவாங்க, எல்லாம் உன்கிட்ட வரும். இது புரிஞ்சிச்சு பாருங்களேன். அதுதான் எழுதினேன் நான். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு உண்டாச்சோ அதுதான் எழுதினேன். அதில் முதல் வார்த்தை இப்படி எழுதினேன்: இன்றைய பிரச்சனை இல்லாமை அல்ல, அறியாமையே. ஆமென். யோசிச்சு பாருங்க, படைத்தவர்கிட்ட வந்து ஒருத்தன் சொல்றான், மீன் கடல்லையே எப்படி இருக்கும் பாருங்க. அவருக்கு தம்பி ஜெனிசிஸில் படிச்சியா இல்லையா? திரளான மச்சங்களையும் மீன்களையும் நான் என்ன பண்ணேன், உண்டாக்குன வார்த்தை கிட்ட வந்தே சொல்றான் இல்லையே அப்படின்றான். வேலை இல்லையே, வேற எதுவும் இல்லையே. இல்லையேன்றது தப்பு.
எனக்கு வரமாட்டுக்கு. அதனால் நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ட்ரூத்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, உங்கள் அனுபவங்கள். சில நேரத்தில் சொல்கிறாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர்ன்றாங்களே, சம்டைம் அது ஒஸ்ட் டீச்சர். ஏன்னா பேட் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். ஆனால் வார்த்தை தான் பெஸ்ட் டீச்சர். லேர்ன் ஃப்ரம் த வேர்ட், நாட் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் அனுபவத்தில் இருந்து அல்ல, ஆண்டவரிடம் இருந்து, வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கடவுள் சொன்னார், மீன்லாம் இருக்குதுப்பா, உனக்கு கனெக்ட் ஆக மாட்டுக்கு, உன் வழக்குள்ள அது வரமாட்டுக்கு. எங்கேயுமே இல்லைன்றது இல்லை. நம்ம ஊரில் பாருங்க, எரிக்கிற அளவுக்கு காசு வச்சிருக்கிறாங்க. ஒரு ஜட்ஜி வீட்டில் பாருங்க, இவ்வளோ கிடக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பணம் கொட்டி கிடக்கு. ஆனால் நம்ம ஆள்கள் கேட்டா ஒன்று இல்லையா, ஒன்றுமே இல்லையே. ஏன்னா பணம் எப்படி வருதுன்னே நம்ம ஆளுகளுக்கு தெரியல. அதை பற்றி யாரும் சொல்லி கொடுக்குறதும் இல்லை. ஆனால் கேட்பாங்க, நல்ல காணிக்கை இன்னும் நிறைய போடுங்க அப்படிம்பாங்க. அதுக்கு ஓகே. ஆனால் நான் நீ பணக்காரன் ஆகுதுன்னு எப்படி பேசுனா அது தப்பு. நான் என்ன கேட்குறேன், இது லாஜிக்கே இருக்கா? பணக்காரன் ஆனால் தானே காணிக்கை நிறைய கொடுப்பான். புரியுதா புரியலையான்னு தெரியலையே. ஒரு அடிப்படை லாஜிக் கூட வழங்கலையா? நிறைய கொடுங்க, தேவைகள் இருக்கு, அது கரெக்டு. ஆனால் இப்படிலாம் உங்களுக்கு காசு வரும், கர்த்தர் இப்படி தான் தராருன்னா அது தவறான உபதேசம். பணம் வரும் என்று எப்படி பேசி கொண்டிருக்கிறான்? ஐயா, பணம் வராமல் அவன் எப்படி உங்களுக்கு தருவான்? கொள்ளையடிச்சா தர முடியும்? யோசித்து பாருங்க. நம்ம ஆட்கள் கொஞ்சம் யோசிப்பாங்களான்றதே டவுட்டாக இருக்குது. கவனிங்க, அது ஒன்றும் இல்லை. இதுக்குன்னே ஒரு ஸ்கூல் நான் நடத்துகிறேன், த ஸ்கூல் ஆஃப் மணி. ஆமென். பணப்பள்ளின்னு சொல்லி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடத்துகிறேன். ஆனால் கிரேஸ் என்ன தெரியுமா, ஒரு மாதமாக இப்போ ஆன்லைனில் இது தெரியணுன்றதுக்காக 1 month ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்குது. ஆனால் கூட நிறைய பேர் அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்க. அட்டன் பண்ணிங்களா? யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க பணப்பள்ளி? சரி, பரவாயில்ல, குட் குட், நல்ல ஸ்டூடெண்ட். ஆனால் ஒரு 50% இருக்கிறீங்க பாருங்களேன், கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் படிக்கிறாங்க நிறைய பேர். ஒரு வருஷம் மட்டும் படித்து பாருங்க, கோடீஸ்வரராக ஆயிடுவீங்க. ஆமாம் ஆமாம், ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் தம். பவுல் சொல்ல பாருங்க, பரிசுத்தவானா தானே மாத்தனையா, ஊழியக்காரருடைய வேலை அதானே. ஆனால் இவர் பணக்காரன் ஆக்குவன்றாரு. இவர் ஊழியக்காரரா யாரு? நம்ம ரெண்டுமே செய்கிறோம். ஆமென். நான் என்ன சொல்கிறேன், நீ பரிசுத்தவானாயும் இரு, பணக்காரனாயும் இரு. நம்ம ஆட்கள் இந்த 2ல் 1 தான் முடியும். 2ல் எதை தொடர? பரிசுத்தவானா பணமா? இப்படி காமிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆளே கட்டி பிடிச்சிடறேன் நான். நம்மக்கிட்ட இந்த விரலெல்லாம் காட்டக்கூடாது, நமக்கு அம்புட்டு வேணும். நம்ம ஒன்றத்தையும் விடுற மாதிரி இல்லை பாருங்களேன். இப்படி காட்டுறது இதுவான்ட்டு. பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் எப்படி போட்டிருக்குது, இயேசுவுக்கு சீஷனாக இருந்தான், அதே நேரத்தில் அந்த ஊரில் பெரிய செல்வந்தனாகவும் இருந்தான். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. பைபிள் சொல்லுகிறது அவன் இயேசுவுக்கு சீஷன், அதே நேரத்தில் யாரு? ஐஸ்வர்யவான். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சீஷனாகவும் இருக்கலாம், சீமானாகவும் இருக்கலாம். ரெண்டும் கான்ட்ரடிக்ட் கிடையாது, ரெண்டு எதிரான விஷயம் கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிறவனாகவும் அதே நேரத்தில் செல்வந்தனாகவும் நான் இருக்க முடியும். பைபிள் அதுக்கு அனுமதி கொடுக்குதியா? ஆமென். நான் அதை தான் சொல்லுவேன். கர்த்தர் பரிசுத்தமாக இருக்கிறதையும் பணக்காரனாக இருக்கிறதையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இணைத்ததை பிரசங்கிகள் பிரிக்காதிருக்க கடவர்கள். வெறும் கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான். நம்ம ஆட்கள் இந்த பிரிவினையை பண்ணி தானே அப்படி ஆயிட்டாங்க. நல்ல ஆளுங்க, ஆனால் காசு கிடையாதுங்க. எப்படி? நல்ல குணம் இருக்குங்க அவர்கிட்ட, ஆனால் பணம் கிடையாதுங்க. குணம் இருக்கும் இடத்திலே பணம் இருக்கும் இடத்துல இப்படி பிரித்து வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம வேலையை பிரிக்கிறதெல்லாம் சேர்க்கறது தான். ஆமாம். ஆனால் பவுல் பிரசங்கிக்கும் போது எப்படி பிரசங்கிக்கிறார் பாருங்க. தீமோத்தேயுக்கு சொல்றாரு, இப்போ பணக்காரங்களுக்கெல்லாம் இதை உபதேசி, இதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்றாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு?
நீங்க வந்து பணக்காரனாவும் இரு, அதே நேரத்தில் தாராள குணம் உள்ளவனாய். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பணத்திலையும் செல்வந்தனாயிரு, நீ குணத்திலையும் செல்வந்தனாயிரு. இது ரெண்டும் என்ன பண்ண முடியும்? சேர்ந்து போக முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இரண்டும் இணைந்து போக முடியும். ஆமென். 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 ஆமா, இன்னும் நிறைய இருக்கு, இப்படி கூட காட்டலாம். எலெக்ஷன் டைமா இருக்குதே, அது மாத்தி கீதி காட்டி அவங்களாம் அதான் புரிஞ்சுட்டு போயிடக்கூடாது, நான் கொஞ்சம் பார்த்து காட்டுறேன். ஆமென். நம்மலாம் ரெண்டு கை தான், வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும். ஆமென். ஆமென். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும். அப்போ பணக்காரனா இருக்காதன்னு பிரசங்கம் பண்ணல. நீ வந்து இதுலயும் பணக்காரனாரி, எதுலயும் பணக்காரனாரி, நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான். அப்போ ஐஸ்வர்யவான இருக்காதன்னு பிரசங்கம் பண்ண சொல்ல, எப்படிப்பட்ட பணக்காரனா நீ இருக்கணும் தான் பைபிளுடைய பிரசங்கம். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். அப்போ நினைவுகளுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, மனதிற்கும் பணத்திற்கும் தொடர்பு இருக்கு. பணம் நிறைய இந்த உலகத்தில் இருக்கு, எப்படி உங்க வலைக்குள்ள வரும்ன்றத பேச போறேன் இன்னும். ஆமென். ஆமென். ஆமா, வலையை என்ன பண்ணு, போடுன்னார் இல்லையா? இப்பவும் தான், இப்போ வலைதளத்தில் போடுன்றாரு. அதுவும் நெட்டு தான், இதுவும் நெட்டு தான். அது ஃபிஷிங் நெட்டு, இது இன்டர்நெட்டு. என்ன பாஸ்டர்? ஆமென். 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 சில பேர் நான் இங்க எந்த வலையை போடன்றேன், இந்த வலையை ஒரு நாள் வலையில தானே போட்டுட்டு இருக்கீங்க. ஆமென். இருக்குதா இல்லையா? எல்லாருக்கிட்டையும் நெட் இருக்கா இல்லையா? அவ்வளோதான். ஆமா, ஒருத்தர் சொல்ல ஒய்ஃப் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒய்ஃபே ரொம்ப முக்கியம் அப்படின்ற, அந்த அளவுக்கு சீரியஸா இருக்கிறாரு. பெற்றுக்கொண்டீங்களா ஃபர்ஸ்ட் செஷன்ல? ஆமென். ஆமா, இது ரொம்ப முக்கியம். இது வந்து உள்ள ஆழமா ஆயிடுச்சுன்னா வராததெல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும். ஆமென். எப்படி மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது, எப்படி வேலை செய்யுது, எங்கே நம்ம கவனிக்கணும், முடியும் இந்த செஷனில் என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இன்னும் இதை தொடர போகிறோம். ஆமென்.